ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 25வது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ജനമേജയനുക്ക് കഥ വർണ്ണിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനാല് വ്യാസ ഉവാച. 1வது ശ്ലോകം. ഇത്യുക്ത്വാ വിരരാമാസൗ വചനം ധൂമ്രലോചന പ്രത്യുവാച തദാ കാളി പ്രഹസ്യ ലളിതം വച. இப்படி அந்த தூம்ரலோஜனன் அப்படிங்கிற சும்பனோடு முக்கியமான அசிஸ்டன்ட் சொல்லி நிறுத்தினோன காளி என்ன பண்ணினா, புன்னகையோடு கூடிட்டு ரொம்ப சௌமிய பாவத்தோடு கூடிட்டு பதில் சொன்னா. 2வது ஸ்லோகம். விதூஷ கோசி ஜால்மத்வம் ஷைலூஷ இவ பாஷசே வ்ருதா மனோரதாம் சித்தே கரோஷி மதுரம் வதன். புத்தியில்லாத்தவனே, உன்னோட வார்த்தைகளொன்னும் உன்னோட மனசுலேந்து வரலை. ஒரு நடன மாதிரி ஆக்குமே நீ இங்க வந்து என்கிட்ட நடிச்சுண்டு பேசுறாய். சாஃப்டா சொல்ற, உன்னோட மனசுல வச்சிருக்கிற உன்னோட மன எண்ணங்கள் வேஸ்ட். நீ நினைக்கிற விஷயங்கள் ஒன்றும் ஒருபோதும் நடக்காது. 3வது ஸ்லோகம். பலவான் பல சம்யுக்த பிரேஷிதோசி துராத்மனா குரு யுத்தம் விருதாவாதம் முஞ்ச மூடமதேதுனா. பலவானான அந்த துஷ்டன் சைன்யங்களோடு கூடி அனுப்பியிருக்கான் ஒன்ன, அதை நான் புரிஞ்சுட்டேன். அதனால டே முட்டாள், நீ சும்மா இப்படி வாய போட்டு பேசாதக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகு. யுத்தத்துக்கு தானே வந்திருக்காய். வந்த இடத்துல என்ன ஒன்று பேசி மயக்கலாம்னு நினைச்சியோ, அதொன்னும் நடக்காது. 4வது ஸ்லோகம். ஹத்வா சும்பம் நிஷும்பம் ச த்வதன்யான் வாபலாதிகான் தேவி க்ருத்தா சராகாதைர் பிரஜிஷ்யதி நிஜாலயம். சும்பனையும் நிஷும்பனையும் ஒன்னை விட பலவான்மார்களாயிருக்கிற எல்லா அசுரர்களையும் கோபம் வந்த தேவி சரங்கள் பிரயோகிச்சு கொன்னுட்டு அந்த தேவியோட ஸ்தானத்துக்கு போவல் அப்படின்னு காளி தேவி இங்க பதில் சொல்லிட்டு இருக்கா. 5வது ஸ்லோகம். குவாசௌ மந்தமதிஷும்ப குவா விஸ்வ விமோகினே அயுக்தகலு சம்சாரே விவாஹ விதிரேதயோ. மந்த புத்தியான சும்பர் எங்கே? இந்த விஸ்வமோகினி எங்கே? 2 பேருக்கும் ஒருபோதும் சேர்ந்து போகிறதுக்கு சாதிக்காது அப்படின்னு காளிகாதேவி சொன்னா. இந்த ஜீவிதத்தில் இவா தம்மில இருக்கிற கல்யாணம் ஒருபோதும் நடக்காது. ஏணி வச்சா எட்டாது. 6வது ஸ்லோகம். சிம்ஹி கிம் த்வதி காமார்த்தா ஜம்புகம் குருதே பதே கரிணி கர்தபம் வாபி கவயம் சுரபி கிமோ. ரொம்ப ரொம்ப காம குணம் இருக்கிறதாக்கும் இருந்தா கூடியும் பெண் சிம்ஹம் நரியையும் ஆனை கழுதையையும் காமதேனு காட்டுமானியும் எல்லாம் கணவராயிட்டு സ്വീകരിக்குமா? அவளுக்கெல்லாம் காமகுணம் இருந்தது அப்படின்னா கூடியும் அவ ஒன்றும் அப்படி நடந்துக்க மாட்டாளே. 7வது ஸ்லோகம். கச்ச சும்பம் நிஷும்பம் ச வத சத்யம் வஜோ மம குரு யுத்தம் ந சேத்யாஹி பாதாளம் தரசாதுனா. நான் சொன்ன யாதார்த்தியத்தை சும்பன்கிட்டையும் நிஷும்பன்கிட்டையும் போய் சொல்லு. யுத்தம் செய், அப்படி இல்லைன்னா பாதாளத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 8வது ஸ்லோகம்.
कालिकायावज श्रुत्वा सदैत्यो धूम्रलोचना तामुवाच महाभाग क्रोधसंरक्तलोचना. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்ல வாக்கம் செய்யறார். அதாக்கும் இங்க மகாபாகா அம்பாளோட கதைகளை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த அதிர்ஷ்டசாலியா இருக்கிற ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். காளிகை சொன்னதை கேட்டு கோபத்தால கண்ணெல்லாம் சகஜவா செவந்து அசுரனான தூம்ரலோச்சனன் காளிகை கிட்ட இப்படி சொன்னான். 9வது ஸ்லோகம். தூர்தர்ஷே த்வாம் நிஹத்யாஜௌ சிம்ஹம் ச மதகர்விதம் கிரஹீத்வைனாம் கமேஷ்யாமி ராஜானம் பிரத்யஹம் கிலா. பார்க்கறதுக்கு அழகில்லாதவளே, அதாக்கும் இங்க தூர்தர்ஷே கொஞ்சம் கூட அழகில்லை உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு காளிகை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உன்னையும் ரொம்ப ரொம்ப உன்மத்தனாயிட்டு இருக்கிற சிங்கத்தையும் யுத்தத்துல கொன்னுட்டு இந்த சிங்கத்து மேல இருக்கிற அழகிய நான் ராஜா கிட்ட கொண்டு போகத்தான் போறேன். 10வது ஸ்லோகம். ரசபங்க பயாத் காளி பிபேமி த்விஹ சாம்பிரதம் நோ சேத்வாம் நிஷிதைர் பாணைர் ஹன்மியத்ய கலஹப்ரியே. காளி, அப்படி நான் யுத்தம் பண்ணி கொண்டு போனானாக்கா அதுல ஒரு சந்தோஷம் இருக்காதே அப்படிங்கிறதாக்கும் என்னோட பயம். அதனால சண்டைக்கு ரெடியா நிக்கிறவளே, எனக்கு கோபம் வந்ததுன்னா இப்பவே நான் உன்னை என்னோட கையில் இருக்கிற ஷார்ப்பான அம்புகளால கொன்னிருப்பேன். ஆனா யுத்தம் செய்யறதுல இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுமே, அதாக்கும் நான் நினைச்சேன். அதனாலயாக்கும் இப்ப நான் நீ சண்டைக்கு ரெடியா வந்துட்டு உன்னை கொல்லாம விட்டுருக்கேன். சண்டையொന്നും உங்ககிட்ட போடண்டா, சண்டை போடாமையே உன்னை கொன்னுடுவேன். அதுக்கு காளிகாதேவி பதில் சொல்லறா. அதனால காளிகோ வாச்சா. 11வது ஸ்லோகம். கிம் விகத்தசி மந்தாத்மன் நாயம் தர்மோ தனுஷ்மதா ஸ்வசக்தியா முஞ்ச விஷிகான் கந்தாசி யம சம்சதே. முட்டாள், என்னத்துக்கு இப்படி வீரவாதம் முழக்கிறாய்? சும்மா இப்படி ஏதாவது சொல்லி காலர் தூக்கி விட்டுக்காதே. இது வில்லாளி வீரர்களோட தர்மம் கிடையாது. தைரியமாயிட்டு அம்புகளை பிரயோகி, உனக்கு சீக்கிரமா யமபுரிக்கு போறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு காளிகாதேவி தூம்ரலோச்சன் கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 12வது ஸ்லோகம். தாட்சுத்வா வஜனம் தைத்ய சங்கிருஹ்ய கார்முகம் திருடம் காளிகாம் தாம் சராசாரேர்வவர்ஷாதிசிலாஷிதே. அது கேட்டோன அசுரன் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு வில் எடுத்து அதுல அம்புகளை செட் பண்ணி ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற சரங்களை காளியோடு மேல வர்ஷிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். 13வது ஸ்லோகம். தேவாஸ்தத் பிரேட்சகாஸ்தத்ர விமானவர சம்ஸ்திதா தாம் ஸ்துவந்தோ ஜயேத்யோஜோர் தேவீம் சக்ர புரோகமாக. தேவர்கள் பார்வையாளர்களாகிட்டு விமானத்துல ஏறி வானத்துல லைன் லைனானுன்னா தேவேந்திரன் தொடங்கின தேவர்கள் எல்லாம் தேவி ஜெயிக்கட்டும் தேவி ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஜெயகோஷம் முழக்கி தேவிய ஸ்துதிச்சா. 14வது ஸ்லோகம். தயோ பரஸ்பரம் யுத்தம் பிரவருத்தம் சாதிதாருணம் பாணகத்ககதா சக்தி முசலாதிபிருள்கடம்.
அப்படி அசுரனும் தேவியும் தம்மில அம்பு வாளு கதை ஒலக்கை இதெல்லாம் எடுத்துட்டு அதிபயங்கரமான யுத்தம் நடந்தது. 15வது ஸ்லோகம். காளிகா பாணபாதைஸ்து ஹத்வா பூர்வம் கரானகா பபஞ்சத்ரதம் வியூடம் ஜஹாசஜ முஹுர்முஹு. அஸ்திரங்கள் பிரயோகிச்சு முதல்ல காளிகை கழுதைகளை கொன்னா, அதுக்கப்புறமா அந்த தூம்ரலோச்சனனோடு நன்னா செட் பண்ணி வச்சிருக்கிற ரதத்தை தகர்த்து போட்டா. എന്നിട്ട് மறுபடியும் அட்டாட்டஹாசம் பண்ணினான். 16வது ஸ்லோகம். சதான்யம் ரதமாரூட கோபேன பிரஜ்வலன்னிவ பாணவிருஷ்டிம் சகாரோக்ரம் காளிகோபரி பாரதா. கோபத்தால ஜொலிக்கிறவன மாதிரி அந்த தூம்ரலோச்சனன் வேறொரு ரதத்துல ஏறிண்டு காளியோடு நேர உக்ரமான சரவர்ஷத்தை தொடங்கினான். 17வது ஸ்லோகம். சாபிச்சிச்சேத தரசா தஸ்ய பாணான சங்கதான் முமோஜான்யானுக்ரவேகான் தானவோபரி காளிகா. காளிகாதேவி அந்த பானங்களை எல்லாம் பக்கத்துல வரதுக்குள்ள முறிச்சு களைஞ்சிட்டு ரொம்ப ஸ்பீடா போற உக்ர பானங்களை அந்த அசுரனோடு மேல பிரயோகிச்சா. 18வது ஸ்லோகம். தைர் பாணைர் நிகதாஸ்தஸ்ய பார்ஷ்ணிக்ராஹா சஹஸ்ரஷா பபஞ்ச சரதம் வேகாத் சூதம் ஹத்வா கரானபி. அந்த பானங்களால அவனோடு ஆயிரக்கணக்குக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டா. அம்பிகை மறுபடியும் அதிசீக்கிரமாக அந்த தூம்ரலோச்சனனோடு சூதனையும் கழுதைகளையும் எல்லாம் கொன்னு ரதத்தை தகர்த்தா. அதனாலேயே இங்க தூம்ரலோச்சனன் அப்படிங்கிற அசுரன் அவரோட ரதத்துல குதிரைகளை கட்டிண்டு வரல, கழுதைகளை கட்டிண்டு வந்தான் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ அந்த கழுதைகளை எல்லாம் கொன்னு ரதத்தையும் தகர்த்தா தேவி. சாதாரணமா ரதம் அப்படிங்கிறது குதிரைகளை கட்டிண்டாக்குமே ஃபாஸ்ட் ஆயிட்டு ஓடும். இங்க கழுதைகளை கட்டிண்டாக்குமே அவன் வந்திருக்கான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. 19வது ஸ்லோகம். சிச்சேத தத்ஹனு சத்யோ பாணைருரக சன்னிபை முதம் சக்ரே சுராணாம் சா சங்கநாதம் ததாகரோத். அதுக்கப்புறமா சர்ப்ப துல்லியங்களா இருக்கிற பானங்களால நாகாஸ்திரத்தால அவனோட வில்ல முறிச்சு போட்டு தேவர்களை குஷிப்படுத்துற மாதிரி சங்கநாதத்தை முழக்கினான். 20வது ஸ்லோகம். விரத பரிகம் கிருஹ்ய சர்வலோகமயம் திருடம் ஆஜகாமரதோபஸ்தம் குபிதோ தூம்ரலோச்சனா. ரதம் தகர்ந்தோன ரதத்துல வச்சிருந்த லோகமயமா இருக்கிற திருடமான ஒரு பரிகையும் கையில வச்சிருந்த தூம்ரலோச்சனன் கோபத்தோடு கூடிட்டு பாஞ்சு வந்தான் காளிகையோடு நேர.